செய்திகள் தொடர்கின்றன. தந்தை பெரியாரின் 131வது பிறந்த நாள் தமிழகம் முழுவதும் இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியார் சிலைக்கு முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். துணை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் தமிழக அமைச்சர்களும் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசும் பெரியார் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் தைலாபுரம் தோட்டத்தில் உள்ள பெரியார் சிலைக்கும் அவர் மாலை அணிவித்தார். அவருடன் முன்னாள் நடுவண் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் கோகா மணி ஆகியோரும் பெரியாருக்கு மரியாதை செலுத்தினர். அதிமுக சார்பில் அக்கட்சியின் அவைத் தலைவர் மதுசூதனன், ஓ பன்னீர்செல்வம், ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவனும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். சேலத்தில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியும், ஈரோட்டில் முன்னாள் நடுவண் அமைச்சர் EVKS இளங்கோவனும் பெரியார் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதேபோல் தமிழகம் முழுவதும் உள்ள பெரியார் சிலைகளுக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் மரியாதை செலுத்தினர். தமிழகத்தில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு நடந்த போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகளுக்கு இன்று வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. 1987ஆம் ஆண்டு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர் சங்கம் நடத்திய போராட்டத்தில் காவல்துறையினர் துப்பாக்கிச் சூடு நடத்தினர். இதில் 21 பேர் பலியானார்கள். இதன் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 17ஆம் தேதி வீர வணக்க நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதனையொட்டி திண்டிவனம் வன்னியர் சங்க அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகள் 21 பேரின் திருவுருவ படங்களுக்கு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ், முன்னாள் நடுவண் அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், பாமக தலைவர் கோகா மணி, வன்னியர் சங்க தலைவர் ஜே குரு உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். தியாகிகளின் குடும்பங்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. இதைத் தொடர்ந்து சித்தனி, பாப்பனப்பட்டு, பனையபுரம், சோழியனூர் உள்ளிட்ட இடங்களில் அமைக்கப்பட்டுள்ள இடஒதுக்கீட்டு போராட்ட தியாகிகளின் நினைவிடங்களுக்கு சென்ற தலைவர்கள் அங்கும் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். மின் கட்டணம் என்ற பெயரில் வீட்டு உரிமையாளர்கள் நடத்தும் பகல் கொள்ளை வாடகைக்கு குடியிருப்போரை கதிகலங்க செய்துள்ளது. வாடகையில் பாதி தொகையை மின் கட்டணமாக செலுத்தும் அளவிற்கு பணம் பிடுங்கும் உரிமையாளர்களை கட்டுப்படுத்த என்ன செய்வது? வாடகைக்கு குடியிருப்பவர்களுக்காக ஒரு செய்தி தொகுப்பு. சென்னையில் வாடகைக்கு வீடு தேடி அலைவோரின் எண்ணிக்கை எப்போதுமே குறைவதில்லை. இதனை தெரிந்து கொண்ட வீட்டு உரிமையாளர்கள் வாடகை என்ற பெயரில் பல்வேறு கட்டணங்களையும் குடியிருப்போரிடம் வசூலித்து விடுகிறார்கள். இதில் மின் கட்டணமும் ஒன்று. அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட 2 மடங்கு அதிகம் வசூலிப்பது சென்னை போன்ற நகரங்களில் வாடிக்கையாகிவிட்டது. மீட்டர் எனப்படும் தனி மின் அளவீட்டு கருவி இருந்தாலும் உரிமையாளர்கள் சொல்வதுதான் கட்டணம். பயன்படுத்துவதை விட அதிகமாக மின் கட்டணம் செலுத்த வேண்டி இருப்பதால் குடியிருப்போர்கள் கதிகலங்கி போயுள்ளனர். இப்போ வாடகை வீட்டை பார்த்தீங்கன்னா ரெண்ட் தவிர அவங்க EBக்குன்னு தனியாக பணம் வாங்குறாங்க. அதை தவிர வாட்டர் சப்ளைக்குன்னு தனியாக வாங்குறாங்க. அந்த அமௌண்ட்டெல்லாம் கரெக்டான பில்லு நம்மக்கிட்ட காமிக்கிறதும் இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் ஹவுஸ் ஓனர் அராஜகமாக தான் இருக்குது. எவ்வளோ அளவு இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டணத்தை வசூலித்தா நமக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். EB பில்லு பார்த்தீங்கன்னா இப்போ ₹1 2 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருக்காங்க. அது அப்பாற்பட்ட ரைட் நம்ம கொடுத்துட்றோம். இப்போ நேரம் நீங்கள் என்ன கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களா வீட்டில், நீங்கள் நான் 2 ரூபா கூட கொடுங்க, இல்லை ஏசி ஓடுதா உங்களுக்கு இன்னும் 2 ரூபா கூட கொடுங்க, அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் வாடகை இருக்க முடியும். இல்லை உடனே காலி பண்ணுங்கள், நாங்கள் வேறு குடி கொடுத்துறோம் வச்சுக்கிறோம் அப்படின்னு கம்பல் பண்ணுறாங்க. இதுபோக மின் அளவீட்டு கருவியில் மோசடி செய்து பணம் கறக்கும் உரிமையாளர்களும் உண்டு. இது பற்றி புகார் கூற குடியிருப்போரும் தயக்கம் காட்டுகின்றனர். ஆனால் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட அதிகம் வசூலித்தால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் தண்டிக்கவும் சட்டத்தில் வழிவகை உள்ளது. ஒரு கனெக்ஷன் கொடுக்கறதுல அவன் உள்ள 4-5 கனெக்ஷன் வச்சிருப்பான். ஒவ்வொரு டெனனும் கொடுக்கறதுனால சட்டப்படி அது தப்பு. அவங்க இதை விட எலக்ட்ரிசிட்டி டேரிஃபை விட கலெக்ட் பண்ணுறதுங்கிறது தப்பு. சட்டப்படி கேட்டுருங்க. அப்படி யாராவது வசூல் செய்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தால் அப்படிப்பட்ட வீட்டினுடைய உரிமையாளர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இல்லையென்றால் அவருடைய வீட்டு மின் இணைப்பை துண்டித்து விடுவோம். மின் கட்டணத்தை அதிகமாக வசூலிப்பதற்கு சில காரணங்களை கூறும் உரிமையாளர்களும் உள்ளனர். ஆனால் தனி மின் அளவீட்டு கருவியை வைத்தும் கூட பணம் கறக்கும் உரிமையாளர்களை என்ன செய்வது? இது மட்டுமல்ல, வீட்டில் குடியேறுவதற்கு முன்பணம் என்ற பெயரில் நடக்கும் மோசடி குறித்து நாளை பார்க்கலாம்.